Good morning students. So இந்த கிளாஸில் வந்து நம்ம வேரியபிள்ஸ் லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தோம் இல்லையா, அதோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் டிஸ்கஸ்ட் இயர்லியர், நமக்கு ஒரு வேரியபிள் அப்படின்றது வந்து சம்திங் விச் ஹோல்ட்ஸ் த டேட்டா. அப்போ டேட்டா வந்து எப்படி எந்த மாதிரியான டேட்டாவாகவும் இருக்கலாம், ஒரு ஹோல் நம்பராக இருக்கலாம், இல்லை ஒரு கேரக்டராக இருக்கலாம், வாட் எவர் வி லைக் டு ஸ்டோர். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு வேரியிங் வேல்யூஸை டைம் டு டைம் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணுறதுனால தான் இந்த டேர்ம் வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நேம் பண்ணாங்க. ஸோ ஆஸ் இண்டிகேட்டட் ஹியர், இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்ட்டு இங்கே ஒரு லைன் எழுதியிருக்கிறேன். அப்போ இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், ஹியர் வி ஆர் இனிஷியலைசிங் த வேல்யூ ஆஃப் 5 டு த வேரியபிள் நேம் ஏ. அப்போ இங்கே எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏன்ற வேரியபிள் நேம் இருக்குது. வேறஸ் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து எனக்கு அந்த பர்டிகுலர் வேல்யூ இருக்குது. அப்போ நான் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்குற இந்த வேல்யூ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள வேரியபிளை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, யூஸிங் தி அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் ஈக்குவல் டு நான் வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் இனிஷியலைசேஷன் ஆஃப் வேல்யூ டு அ வேரியபிள். இப்போ இந்த இடத்துல ஏ அப்படின்றது தான் வந்து ஒரு வேரியபிள், ஆனால் அதோட டைப் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இன்டீஜர். ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம், டேட்டா டைப்னா என்ன அப்படின்னு சொல்லி. இப்போ இங்கே வேல்யூ வந்து 5, வேரியபிள் நேம் வந்து ஏ. ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் வேரியபிள் இனிஷியலைசேஷன் இஸ் கிவன் ஹியர். ஸோ as a continuation, இப்போ நம்ம இங்கே நேம் பண்ணியிருக்கோம் இல்லையா, இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 5, ஏ அப்படின்ற அந்த நேம் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த நேம் வந்து இது யூஸராக டிஃபைன் பண்ணக்கூடிய நேம். தோஸ் ஆர் நாட் கீவேர்ட்ஸ். ஸோ கீவேர்ட்ஸ் அப்படின்றது என்னது அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி நமக்கு கீவேர்ட்ஸ்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜில் ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேர்ட்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மீனிங் அதுக்கு எப்போவுமே இருக்கும். அந்த வேர்ட்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த வேர்ட்ஸை யூஸர் அவங்களுடைய யூசேஜுக்காக அவங்களுக்கு தகுந்த மாதிரி டைம் டு டைம் மாற்றிக்க முடியாது. ஸோ தே ஆர் கோயிங் டு ஹாவ் அ ரிசர்வ்டு மீனிங். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு கீவேர்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய எல்லா குவாலிட்டிஸுமே வந்து எனக்கு வேரியபிள்ஸுக்கு இருக்கும். ஸோ எப்படியெல்லாம் வந்து அந்த வேரியபிள் அப்படின்ற நம்ம யூஸர் டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு நேம் வந்து எந்த மாதிரியெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்றதுக்கு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேரியபிள் வந்து எப்படி அந்த நேம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேரியபிள் வந்து ஒரு லெட்டராக தான் இருக்கணும், இல்லைனா ஒரு அண்டர்ஸ்கோர் கேரக்டராக இருக்கலாம். அண்ட் ஆல்சோ போத் அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் லெட்டர்ஸ் ஆர் அலவுட் இன் C++ பிகாஸ் இட் இஸ் அ கேஸ் இன்சென்சிட்டிவ் லாங்குவேஜ். அப்படின்றதுனால நம்ம வந்து both at lower case and upper case letters நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். But no two variables can have the same name in a same program. So that must be noted with great care. அதே மாதிரி நம்ம வந்து யூஷுவல் ப்ராக்டிஸில் அண்டர்ஸ்கோர் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறது இல்லைன்னா நேம் பண்ணுறது இல்லை. பட் இஃப் நீடட் we can also do that unless or otherwise it is not a system name. அப்படி இருந்தது சிஸ்டம் நேமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் அக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் யூஸ்வலாக நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 31 கேரக்டர்ஸை வந்து ஒரு வேரியபிள் 2 வேரியபிளுக்கு நம்ம ஒரே நேம் வைக்கும் பட்சத்தில் ஃபர்ஸ்ட் 31 கேரக்டர்ஸ் வந்து எனக்கு வந்து சிமிலராக இருக்கக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரூல்ஸ் ஆஃப் த ஜெனரிக் ரூல்ஸ் ஆஃப் நேமிங் அ வேரியபிள். ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு அவுட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் மட்டும் பண்ணி பார்த்தோம் கன்சோலில். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் மட்டும் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ட் ஏ அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ ஏ அப்படின்றது தான் வேரியபிள் நேம். இப்போ இந்த வேரியபிளுக்கு வந்து நான் வேல்யூ யூசர்கிட்டருந்தே வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கன்சோல் வழியாக வந்து கெட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து என்னதுன்னா, cin அப்படின்ற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ cin அப்படின்ற ஆப்ஜெக்ட் எப்படி cout அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்து நம்மளோட அவுட்புட் ஸ்ட்ரீமில் இருக்குதோ, அதே மாதிரி cin ஆப்ஜெக்ட்டும் வந்து நம்மளுடைய இன்புட் ஸ்ட்ரீமில் இருந்து தான் நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இப்போ cin அப்படின்றது வந்து எதுக்காக அப்படின்னா, எப்படி நமக்கு scanf ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளோட C லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறோமோ, சிமிலர் டு தேட் நம்ம வந்து cin அப்படின்ற ஆப்ஜெக்டை வந்து நம்ம இன்புட் கெட் பண்ணுறதுக்காக
நம்ம வந்து ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ சிஇன் ஆப்ரேட்டர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர். நம்ம சி அவுட்டில் வந்து இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம், வேறு சி இன்ல வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது எதுக்காகனா நம்ம யூசர் கிட்டேருந்து ஏதோ ஒரு இன்புட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ நான் என்னோட ப்ரோக்ராமில் நான் இப்போ இந்த ஏ அப்படின்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கிறேன். அந்த வேரியபிளோட வேல்யூவை தான் நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன் யூசர் கிட்டேருந்து. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா சிஇன் அப்படின்ற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறேன் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன் அண்ட் தென் ஏயோட வேல்யூவை நான் கெட் பண்ண போகிறேன். பட் இப்போ நம்ம அண்ட் தென் நான் சி அவுட் அப்படின்றதுல நான் ஜஸ்ட் வந்து வேல்யூ ஆஃப் ஏஸ் அப்படின்னு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே எழுதிக்கிறேன். ஸோ இது எனக்கு அப்படியே வந்து கன்சோலில் பிரிண்ட் ஆக போகுது. அண்ட் ஏயோட வேல்யூ என்ன அப்படின்றத நான் ஜஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறேன். இது நம்ம நேற்று பார்த்த அதே சென்டென்ஸ் தான், அதே லைன் ஆஃப் ஃபார்மேஷனில் நம்ம வந்து எழுதியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறப்போ இப்போ ஏயோட வேல்யூ என்ன அப்படின்றத யூசர் எனக்கு கொடுக்கணும் இன்புட்டாக, அது எனக்கு அப்படியே இங்கே எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் தி ஃப்ளோ. பட் இப்போது நான் கன்சோல் ரன் பண்ணுறப்போ எனக்கு வந்து என்னோடய அவுட்புட் ஸ்க்ரீனில் எந்த விதமான ஒரு மெசேஜும் இன்புட் மெசேஜும் எனக்கு இருக்காது. ஸோ யூசர் வில் நாட் கம் டு நோ வாட் ஹீ நீட்ஸ் டு டூ while executing the program. ஸோ அதுக்காக நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு cout ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துக்கிறேன் to intimate the user what he has to do with the program. ஸோ இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன், I'm asking the user to enter the number of or the value of A. So the user will come to understand what he has to do. அதுக்காக நான் கொடுக்கக்கூடியது என்ன, ஒரு blank ஸ்க்ரீனாக வந்து நிற்கிறப்போ நமக்கு கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஒரு blank ஸ்க்ரீனாக வந்து நின்றுச்சுன்னா யூசருக்கு என்ன பண்ணணுன்றது தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், cout அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் அதை இன்புட் வந்து நான் கெட் பண்ணுறேன் அண்ட் கெட் பண்ண இன்புட்டை இங்கே நான் பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறேன். தட்ஸ் ஆல். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ எனக்கு கன்சோலில் என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்ற சென்டென்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ ஏக்கு வந்து நான் வேல்யூ 17 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நான் வந்து என்ட்ரு கொடுத்த உடனே வேல்யூ ஆஃப் ஏ 17 அப்படின்றது எனக்கு இங்கே வந்துடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவு வி நீட் டு கெட் த இன்புட் ஃப்ரம் த யூசர் யூஸிங் சிஇன் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே ப்ரோக்ராம் இப்போ நான் வந்து எடிட் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒரு வேல்யூக்கு பதிலாக நான் 2 வேரியபிள் நான் வந்து இப்போ டிக்ளேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அண்ட் 2 வேரியபிளோட வேல்யூவை கெட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணால் போதும்னா ஒரு கமா ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு வேரியபிள் நேம் நான் கொடுக்குறேன் A, B. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கிறேன், இந்த சென்டென்ஸ் இந்த ஒரு இடத்துலையே இந்த ஒரு சென்டென்ஸ்லையே இன்டீஜர் அப்படின்ற டேட்டா டைப் கொடுத்துருக்குறேன், ஏன்ற வேரியபிள் பின்ற வேரியபிள். ஸோ 2 வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கலாம், வெறும் ஒரு கமா ஆப்ரேட்டர் மட்டும் யூஸ் பண்ணி நான் அதை வந்து செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஏ வேல்யூவும் நான் கெட் பண்ணணும், பெரஸ் பி வேல்யூவும் கெட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னா சிஇன் பி இப்படியும் நான் கொடுக்கலாம். ஆர் அதர்வைஸ் இப்படி நான் இன்னொரு லைன் தனியாக ஒரு லைனாக கொடுக்காம ஐ கேன் ஆல்சோ கிவ் ஆஸ் சிஇன் ஏ கொடுத்துருக்குறேன் இல்லையா. இதுக்கப்புறமா மறுபடியும் நான் அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அடுத்த வேரியபிளை வந்து இங்கே கொடுத்துடலாம். அப்போ இந்த இடத்துல ஏ அண்ட் பி இஸ், இப்போ எப்படி இங்கே நம்ம வந்து ஒரே லைனில் நம்ம வந்து சிஇன்க்கு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் டபுள் த டைம் யூஸ் பண்ணி இன்புட் கெட் பண்ணோமோ அதே மாதிரி cout ஸ்டேட்மெண்ட்லேயும் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி 2 வேல்யூவையுமே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ மல்டிபிள் டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் இஸ் ஆல்சோ அலவுட் இன் அவர் ப்ரோக்ராம். இப்போ நம்ம ரன் பண்ணுறேன். ஸோ என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஏயோட வேல்யூ வந்து 5ன்னு கொடுத்துக்கிறேன் அண்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பியோட வேல்யூ 10 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து 5 and 10 வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு வேளை இந்த இடத்துல வந்து எனக்கு 5 ஏ வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 5 and 10 அப்படின்னு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நமக்கு and அப்படிங்கிற ஒரு வேர்டு எனக்கு வேணும் இல்லையா. ஸோ
ஆண்டுன்ற அந்த வேர்டையும் நான் வந்து இடையில இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐம் ரன்னிங் த ப்ரோக்ராம். ஸோ 5 and 10. ஸோ எனக்கு வந்து ஃபைனலாக என்ன கிடைக்குதுன்னா 5 and 10 அப்படின்ற அந்த வேல்யூ எனக்கு கிடைச்சிருது. ஸோ இதை மாதிரி நம்ம யூஸிங் cout statement we can print any number of or we can change the format in which we want the system to give us the result. நமக்கு எப்படி வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் we can make the program editable. ஸோ வந்து இப்போ நமக்கு ஈக்குவல் ஸ்பேஸிங் வேணும் அப்படின்னு நம்ம வந்து விருப்பப்படுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா நமக்கு தகுந்த மாதிரி இந்த cout ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஃபார்மேட்டட் ஐஓ தான். ஸோ வந்து நமக்கு ஈக்குவல் ஸ்பேஸிங் வேணும், நம்ம விசிபிலிட்டி ப்ராப்பராக இருக்கணுன்ற பட்சத்தில் நமக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் ப்ராப்பராக நம்ம இந்த அவுட்புட் மெசேஜ் வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ 5 and 10 என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து வேல்யூ ஆஃப் A and B is 5 and 10. ஸோ நமக்கு யூஸருக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம cout ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எழுதணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சப்போஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து A and Bக்கு வந்து வேல்யூ இனிஷியலைஸே பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். cout ஸ்டேட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் A is equal to இப்போ நான் வந்து 15 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அண்ட் அகெயின் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் B அப்படின்ட்டு இன்னொரு வேரியபிள் நான் டிக்ளேர் மட்டும் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து B is equal to A அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏல நம்ம ஆல்ரெடி இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்க வேல்யூ வந்து 15 அண்ட் பியை நம்ம டிக்ளேர் மட்டும் தான் பண்ணிருக்கிறோம், இனிஷியலைஸ் பண்ணலை. அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணுறேன், ஏயோட வேல்யூவை பிக்கு அசைன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம், இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வாட் எவர் இஸ் ப்ரெசன்ட் இன் தி ரைட் ஹேண்ட் சைட் இட் வில் பி அசைன்டு டு தி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேரியபிள். அப்போ இங்கே நம்ம ஏக்கு இருக்கிற வேல்யூ 15, அந்த 15ன்ற வேல்யூ தான் எனக்கு பிக்கு அசைன் ஆகும். ஸோ இதை வந்து நமக்கு எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். வேல்யூ ஆஃப் A and B is 15 and 15 நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ போத் A and B ரெண்டுக்குமே வேல்யூ எனக்கு 15 தான் வந்திருக்கு. இப்போ ஏக்கு என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே பிக்கு அசைன் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நான் A is equal to 11 அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏயோட வேல்யூவை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம அசைன் பண்ண A equal to 15 அப்படின்ற வேல்யூ இங்கே நம்ம பிக்கு அசைன் பண்ணிருக்கோம். ஸோ பியோட வேல்யூ எனக்கு இப்போ 15 வருது, வேறஸ் ஏயோட வேல்யூ வந்து எனக்கு 11 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, the value which is put into the variable at the latest will be stored will remain in the memory அப்படின்றது இதில் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணிருக்க வேல்யூ 15, A அப்படின்ற வேரியபிளுக்கு நான் 15ன்ற வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆஃப்டர் தேட் நான் வந்து பிக்கு ஏயை வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ இங்கே அசைன்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு, விச் மீன்ஸ் 15 அப்படின்ற வேல்யூ பிக்கு அசைன் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன், ஏயோட வேல்யூவை 15லேருந்து 11க்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக ஏல எனக்கு அப்டேட் ஆன வேல்யூ வந்து 11. ஸோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு பியோட வேல்யூ 15 அப்படின்றது எனக்கு அப்படியே ரீட்டைன் ஆகும், வேறஸ் ஏயோட வேல்யூ இப்போ புதுசாக நான் இனிஷியலைஸ் பண்ண 11ன்ற வேல்யூ தான் எனக்கு வரப்போகுது. ஸோ இதிலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, எப்போவுமே நம்ம ஃபைனலாக என்ன வேல்யூன்னு இந்த வேரியபிளில் அப்டேட் பண்ணுறோமோ அந்த வேல்யூ மட்டும்தான் வேரியபிளை ரீட்டைன் ஆகும்.